துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்வது ஒரு முறை, பிறப்பு என்று ஒன்று உண்டு, இறப்பும் தவிர்க்க முடியாதது. ஆக நாம் இடையில் வாழ்கின்ற நாட்களில் நாம் என்ன செய்தோம், வீட்டிற்கு என்ன செய்தோம், நாட்டிற்கு என்ன செய்தோம், அல்லது நாம் சார்ந்திருக்கின்ற சங்கத்திற்கு என்ன செய்தோம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய நிலை சரியானதாக இருக்கும். அப்படி இருந்தால்தான் நாம் பிறந்த பிறவிக்கு ஒரு அர்த்தமாக அது இருக்கும். ஏதோ வாழ்ந்தோம், உணவருந்தினோம், உடையணிந்தோம், குடும்பத்தை பார்த்தோம், சென்று விட்டோம் என்பதில் எந்தவித மகிழ்ச்சியும் இல்லை. பிறந்தது நாம் பிறருக்கு என்ன செய்தோம், நாம் வாழ்ந்த நாட்களில் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்தோம், அல்லது நாம் சார்ந்திருக்கின்றவர்களுக்கு என்ன செய்தோம். அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சாந்தமான ஒரு நிலையை உருவாக்கும். இவற்றை நான் சொல்வது இப்போது, இவற்றையெல்லாம் பல முன்னோர்கள், பல அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் காலப்போக்கில் அவற்றையெல்லாம் மறந்து மனிதன் தற்போதுள்ள விஞ்ஞான உலகத்திற்கு ஏற்றவாறு அவனும் சுழன்று கொண்டே ஓடுகிறான். வாழ்க்கை வாழ்வதற்கே என சில பேர்கள் இருக்கிறார்கள். நாம் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை நமக்கு போக பிற அனைத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆக எல்லா வழிகளிலும் மனிதன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். அப்படி பிறருக்காக வாழ்ந்தவர்கள் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு, தன் ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு, தன் குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஞானி ஆனவர்களும் அவருடைய வரலாறுகளும் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. எனவே இந்த சுதந்திர தாகத்தை நாம் அடைய காந்தி அடிகள் சத்தியாகிரகத்தின் மூலமாக போராடி, பேச்சுவார்த்தையின் மூலமாக சத்தியாகிரக போர் செய்து இந்த இந்திய நாட்டை நமக்கு மீட்டு கொடுத்தது மட்டுமல்லாமல் பல்வேறு வகைகளிலும் பல்வேறு நாடுகளிலும் அவர் ஆற்றிய உரை இன்றைக்கும் வரலாறாக காணப்படுகிறது. இப்படி பல நேரங்களில் பல மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது என்ன நடக்கிறது? தற்பொழுது பணம் 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 பணம், எங்கு பார்த்தாலும் பணம் பணம் பணம். பிறப்பு முதல் இறப்பு வரை குழந்தை பிறந்தவுடன் மருத்துவமனைக்கு சென்று பார்க்க வேண்டுமானால் என்ன குழந்தை என்பதற்கே நாம் பணம் கொடுத்தால்தான் அந்த நர்ஸ் அல்லது அந்த ஆயா கொண்டு வந்து காட்டுகின்ற நிலை இருக்கிறது. அதுபோல இறந்து விட்டால் இடுகாட்டி புதைப்பதற்கு அங்கே பேரம் பேசப்படுகிறது. ஆக பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இப்பொழுது பணம் இருந்தால் மட்டுமே. அதுபோல வாழ்கின்ற வாழ்க்கையிலும் பணம் தேவைப்படுகிறது. தேவையானது கிடைத்துவிட்டால் போதும் என்ற மனது இருப்பதில்லை. வேண்டும் 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 என்ற ஆசையினால் இன்றைக்கு அல்லல் படுவோர் ஏராளமானோர் இருக்கிறார்கள். வருமான வரியை கட்டக்கூட மனதில்லாமல் மூட்டை மூட்டையாய் கட்டியிருந்தவர்கள் வீட்டில் ரெய்டு நடக்கின்ற பொழுது மொத்தத்தையும் பறிகொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை போக மீதமுள்ளதையெல்லாம் இல்லாதவர்களுக்கு கொடுத்திருந்தால் கூட அந்த மூட்டை ரெய்டு அப்போது சென்றிருக்காது. அந்த மனம் அவனுக்கு இல்லை. எனவே தான் அந்த பணம் எந்த இடத்திலிருந்து பெறப்பட்டதோ அந்த இடத்திற்கே போய் சென்று விடுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ 2026 முதல் 2028 வரை 3 ஆண்டுகளுக்குண்டான தேர்தல் வட்டக்கிளையிலும் மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே வருகின்றவர்கள் ஏதோ பதவி நமக்கு கிடைத்து விட்டது, இந்த பதவியை வைத்து நாம் பெருமையாக இருந்து விடலாம் என்று நினைக்காமல்
நாம் இந்த 3 ஆண்டுகளுக்கு வட்டக்கிளை தலைவராகவும் வட்டக்கிளை நிர்வாகிகளாகவும் மாவட்ட தலைவராகவும் மாவட்ட நிர்வாகிகளாகவும் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை உள்ளுணர்வோடு உணர்ந்து இதுநாள் வரை நமக்கு முன்னாடி இருந்த தலைவர் இதை செய்தான், ஒன்றுமே செய்யவில்லை என்ற நிலையெல்லாம் விட்டுவிட்டு நாம் வந்திருக்கிறோம். நாம் இந்த சங்கத்திற்கு என்ன செய்ய போகிறோம்? இந்த சங்கத்துடைய முன்னாள் நிர்வாகி கடன் வைத்து போய்விட்டார்கள். அந்த கடனை நாம் எப்படி அடைப்பது என்று சிந்திப்பதும், இதற்கு மேல் சங்கத்தினுடைய வளர்ச்சியை நாம் எப்படி கொண்டு செல்வதும், முந்தைய தலைவரிடத்தில் உறுப்பினர்கள் குறைவாக இருந்தால் நம் காலத்தில் உறுப்பினர்களை மிக அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் உங்களுடைய ஓட்டம் இருக்க வேண்டும் என்பதை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சங்கம் என்று இருந்தால்தான் தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது ஒரு அதிகாரியின் மூலமாக வருகின்ற பிரச்சனை அல்லது பிடிக்காத நம் மேலே இருக்கின்ற பணியால் செய்கின்ற சூழ்ச்சியால் ஏற்படுகின்ற பிரச்சனை எல்லாவற்றையும் முறியடிக்க சங்கம் தேவைப்படுகிறது. ஒரு காலத்தில் உறுப்பினர்கள் சங்கத்தில் சென்றால்தான் நம் பிரச்சனைகள் தீரும் என ஓடி வந்த காலம். ஆனால் தற்பொழுது அரசு பணிக்கு வருபவர்கள் நேர்காணல் செய்துவிட்டு நேர்மையான முறையில் வேலைக்கு சேருகிறாரா என்றால் இல்லை. எங்கெங்கேயோ அவர்கள் அலைந்து திரிந்து பிற்காலத்தில் இது நிரந்தர பணியா அல்லது இப்பொழுது தற்காலிக பணி, தினக்கூலி பணி, தொகுப்பூதிய பணி, எதிர்காலத்தில் நிரந்தரம் செய்யப்படும் என ஏமாந்து பல லட்சங்களை கொடுத்து விட்டுத்தான் பணிக்கு வருகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எனவேதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சங்கத்தை அவர்கள் நாடுவதில்லை. யாரை பார்த்து பணிக்கு வந்தார்களோ மீண்டும் அவர்களையே பார்த்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அவரிடம் ஏமாற்றி கொண்டுதான் அவர்கள் இருக்கிறார்கள், இவர் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படியாக சூழல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் பதவிக்கு வருகின்ற பொழுது இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து நம்முடைய மாநில சங்கம் என்ன கோரிக்கைகளுக்கு விடிவு பிறப்பித்து தந்திருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றத்திலே என்ன வெற்றியை பெற்றிருக்கிறது, அதன் மூலமாக அரசு அதிகாரிகள் என்ன ஆணையிட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதனை நீங்கள் இருக்கின்ற வட்டக்கிளையில் இருக்கின்ற அந்தந்த துறை அதிகாரிகளை சந்தித்து அதை நிறைவேற்றப்பட வேண்டும். அதேபோல மாவட்டங்களில் இருக்கின்ற நிர்வாகிகள் ஒன்று கூடி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து துறை மாவட்ட அதிகாரிகளை அணுகி இந்த கோரிக்கையை சுட்டிக்காட்டி அதை நிறைவேற்ற முற்பட வேண்டும். அதேபோல அந்தந்த வட்ட மாவட்டங்களில் அதிகாரிகளால் பழிவாங்கப்படுகின்ற நம்முடைய உறுப்பினர்களை தைரியமாக சங்கத்திற்கு வரவழைத்து நேரிலே அதிகாரத்திலே சென்று பேசக்கூடிய நிலையை உருவாக்கி மீண்டும் அவர்களுக்கு அதே இடத்தில் பணிபெற்று தந்திட வேண்டும். அதற்காக எல்லாவற்றுக்கும் சங்கம் இருக்கிறது என்று சொல்லி வந்த பணியை மறந்துவிட்டு சங்கம் நமக்கு பின்னால் இருக்கிறது என்று சொல்லி நாம் மற்றவர்களை மதிக்காமல் நடப்பதும், நம்முடைய பணிக்கு ஏற்றவாறு பணியை செய்யாமல் இருப்பதும், லஞ்சம் பெறுவதும் மிக மிக பெரிய குற்றமாகும். மனசாட்சியோடு வேலை பார்ப்போம், மனசாந்தியோடு சம்பளத்தை பெற்று வாழ்வோம். நாம் நமக்காக வாழ்வது முக்கியமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்காக வாழ்வது முக்கியமல்ல. நாம் எதற்காக பிறந்தோமோ, பிறந்த நாம் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்தோம், நமக்கு கிடைத்த பொறுப்பை வைத்து அந்த பொது தொண்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று சிந்தித்து வாழ வேண்டும். அதற்கேற்ற வழியை வகுத்து வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.